இந்த வேதம் தான் நமக்கு மேய்ச்சல். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்த்து இதை நாம் மேய்ந்து கொண்டு இதை நாம் புசிக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நமக்கு புது பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:6 சொல்லுகிறது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தை புசித்து கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த வேதத்தை ஆராய்றதுனால நம்ம என்ன ஆகணும்? திருப்தி ஆகணும். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய திருப்தி இதுல இல்லாமல் தங்களுக்கு இருந்த மேய்ச்சல் அப்படின்னு சொன்னா தனக்கு இருக்கிற ஆடம்பரம், தனக்கு இருக்கிற செல்வாக்கு, தனக்கு இருக்கிற அந்தஸ்துகள், தனக்கு இருக்கிறதான பெருமைகள், இதுல என்ன ஆகிறோம்? நம்ம திருப்தி ஆகிறோம். நமக்கு வர்ற வருமானம் போதும், எனக்கு இருக்கிற இந்த பணம் போதும், எனக்கு இருக்கிற இந்த பேங்க் பேலன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி இதுல என்ன ஆகிறது? நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகிறது. ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த பணம் போதுன்னு சொல்லி இதுக்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் என்ன ஆகிறோம்? திருப்தி ஆகி விடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களில் நாம் திருப்தி ஆகிறதுனாலதான்